எல்லாமே போச்சு, ஒரு வெள்ளம் தான் வந்துச்சு, ஒரு காத்து தான் அடிச்சிச்சு, மொத்தமும் போயிடுச்சு, எல்லா பிசினஸும் லாஸ்ட் ஆகிட்டு, வீட்டில் இருக்கிற சாமான் எல்லாமே போச்சு, இனிமேல் நாங்க எப்படி முன்னேறது என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். ஒரு 100 கோடி லாஸ்ட் ஆகிட்டேன்னு சொன்னா உடனே மூஞ்ச அப்படியே தொங்க போட்டுக்கிட்டு ஏதோ அல்லாவே இல்லாத மாதிரி நாங்க பேசுறதும் நினைக்கிறதும் கவலைப்படுறதும் இப்படி இருக்கிறோம். நிஅமத்தை கொடுத்த இறைவனுக்கு அதை பிடுங்குவதற்கு ஒரு செகண்ட் கூட போகாது. நினைத்தால் அல்லாஹ் நெருப்பு மலையை இறக்கி வைப்பான், நினைத்தால் அல்லாஹ் தண்ணீரை இறக்கி வைப்பான், நினைத்தால் அல்லாஹ் காற்றை வீசச் செய்து அழித்து விடுவான், அல்லாஹ் நினைத்தால் உடம்புக்குள் நோயை ஏற்படுத்துவான். எதை வேண்டுமானாலும் அல்லாஹ்வுக்கு செய்ய முடியும். அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், நிஅமத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேனா, அந்த நிஅமத்துக்கு நன்றி உள்ள மனிதர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். கௌஸே ஆஸம் தஸ்தகீர், கௌஸே ஆஸம் தஸ்தகீர், கௌஸே ஆஸம் தஸ்தகீர், கௌஸே ஆஸம் தஸ்தகீர். சர்வலோகத்தையும் படைத்து ஆட்சி செய்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்து முரித்தாகட்டும். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் எங்கள் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய கிளையாளர்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபௌ தாபிஈன்கள் இமாம்கள் அவுலியாக்கள் மஷாயிஹ்மார்கள் இறுதி நாள் வரையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது நல்லன்பு கொண்டு அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மையான முஃமின்கள் முஸ்லிம்கள் அனைவர் மீதிலும் இறைவா நீயே ஸலவாத் என்னும் கருணையையும் சலாம் என்னும் ஈடற்றத்தையும் என்றென்றும் சொரிந்தருள்வாயாக. புனிதமான இறையில்லமாம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு ஏவி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்த்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு எங்களுக்கு தடை விதித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை விட்டு தவிர்த்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் வசியத்தாக கூறிக்கொள்கின்றேன். பேரன்பு மிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எத்தனையோ விதமான நிஅமத்துக்களை தந்து எங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களை எண்ணிக்கையில் கொண்டு வர முடியாத அளவு நிஅமத்துக்களை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். நம்முடைய உடம்புக்குள் எத்தனை நிஅமத்துக்கள் இருக்கிறது எண்ணி முடிக்க முடியுமா? கண்ணை தந்திருக்கிறான், அல்லாஹுடைய நிஅமத். அந்த கண்ணிலே பார்வையை தந்திருக்கிறான், அல்லாஹுடைய நிஅமத். காதை தந்திருக்கிறான், காதிலே கேள்வியை தந்திருக்கிறான். நாவை தந்திருக்கிறான், பேச்சாற்றலை தந்திருக்கிறான். கைகளை தந்திருக்கிறான், கால்களை தந்திருக்கிறான், உடம்புக்குள் இரத்தத்தை தந்திருக்கிறான், நரம்புகளை தந்திருக்கிறான், முள்ளுகளை தந்திருக்கிறான், சதைகளை தந்திருக்கிறான். ஒவ்வொரு செக்கனும் அந்த இரத்த ஓட்டத்தை நமக்கு உடம்புக்குள் தந்திருக்கிறான். இதுவெல்லாம் அல்லாஹுடைய நிஅமத். இது தவிர எங்களை சூழ எவ்வளவு நிஅமத்துக்களை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். எங்களுக்கு கிடைத்த பெற்றோர்கள், சகோதரர்கள், நாம் சம்பாதித்த பணங்கள், நான் சம்பாதித்த சொத்துக்கள், எவ்வளவு எவ்வளவு நிஅமத்துக்களை எண்ணிக்கைக்குள் கொண்டு வர முடியாது. அந்த அளவு நிஅமத்துக்களை இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்கி இருக்கிறான். இந்த நிஅமத்துக்களை தந்துவிட்டு அல்லாஹ் எதிர்பார்க்கிறது ஒன்று என்னவென்று சொன்னால், இந்த நிஅமத்துக்களை நான் உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன், நீ எனக்கு நன்றியுள்ள மனிதனாக வாழ வேண்டும் என்பதனை தான் இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துக்கள், அந்த நிஅமத்து இருக்கின்ற பொழுது அதனுடைய பிரயோசனம், அதனுடைய பெருமதி என்னவென்று எங்களால் புரிந்து கொள்ள முடியாது. எப்பொழுது அந்த நிஅமத்துக்களில் ஒன்று எங்களை விட்டு சென்று விடுமோ, இல்லாமலாகி விடுமோ, அப்பொழுதுதான் அந்த நிஅமத்தினுடைய பெருமதி என்ன என்று நாங்கள் உணர்வோம். உதாரணத்துக்கு நான் ஒரு சிறியதொரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறேன்.
ஒரு நரம்பு எங்களுடைய உடம்புக்குள்ள இருக்கின்ற ஒரு நரம்புல இரத்த ஓட்டம் இல்லாமல் போனது வைத்துக் கொள்ளுங்கள். மூளைக்கு செல்லக்கூடிய ஒரு நரம்புல ஒரு செகண்ட் அதனுடைய அந்த இரத்த ஓட்டம் பின்னடைகிறது. ஒரு செகண்ட் லேட். இப்பொழுது அந்த மனிதனுக்கு ஒரு பெரிய வியாதி நோயாக அது மாறிவிடும். அந்த வியாதி நோய் வந்ததற்கு பின்னால்தான் இந்த இரத்த ஓட்டம் சரியான முறையில இது ஓடியதினால் தான் நான் இத்தனை காலமும் நல்ல முறையிலே வாழ்ந்தேனே என்கின்ற அந்த நியமத்தினுடைய பெருமதியை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். இதுபோல எங்களை விட்டு எத்தனையோ விஷயங்கள் எங்களுடைய கைகளில் இருந்து சென்றதற்கு பின்னால் வீடு வாசல்கள் இருக்கும், சொத்து செல்வங்கள் இருக்கும், கடைகள் இருக்கும், எல்லா நியமத்துக்களும் இருக்கின்ற பொழுது அதனுடைய பெருமதி எங்களுக்கு விளங்காது. எப்பொழுது அது எங்களுடைய கைகளை விட்டு சென்று விடுமோ அப்பொழுதுதான் அதனுடைய பெருமதியை நாங்கள் உணர்வோம். இப்படி தந்த இறைவன் எங்களிடத்தில் எதை எதிர்பார்க்கிறான் தெரியுமா? நான் உங்களுக்கு நியமத்துக்களை வாரி வழங்கி இருக்கிறேன், நீ எனக்கு நன்றியுள்ள மனிதனாக இருக்கின்றாயா, எனக்கு நன்றி செலுத்துகிறானா என்பதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நன்றியுள்ள அடியானாக தன்னுடைய அடியான் இருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான். ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையான் திருமறையில இப்படி ஒரு வாசகத்தை நமக்கு சொல்லித் தருகிறான். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன்ன அஸாபி லஷதீத். நான் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துக்களுக்கு நீங்கள் நன்றியுள்ள மனிதர்களாக வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால், நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துக்களை நான் அதிகமாக்கி தருவேன் என்கிறார். உதாரணமாக நான் சொல்கிறேன் ஒன்று. ஒரு கடை இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள், ரப்பே நீ இந்த கடையை எனக்கு தந்து நல்ல இலாபத்தை தந்து என்னை கண்ணியமாக வைத்திருக்கிறாய். ஒரு நியமத்துக்களுக்கு நாங்கள் அந்த நியமத்துக்கு நன்றி உள்ள மனிதனாக அல்லாஹ்வுக்கு மாறிவிடுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த வாசகத்தின் மூலமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? அதை ஒன்றுக்கு இரண்டாக, மூன்றாக, நான்காக, ஐந்தாக பெருக்கி தந்து கொண்டே இருப்பான். ஒரு கல்வி அறிவை நாங்கள் படிக்கிறோம், ஒரு பாடத்தை நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றை படிக்க போக்கல நாங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம் என்று வைங்க. நான் படிச்சது எனக்கு நன்றான முறையில விளங்கிச்சு, ரப்பே உனக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஒரு நன்றி அல்லாஹ்வுக்கு நாங்க செலுத்திட்டோம் என்று சொன்னால், எங்களுக்கு அந்த படிப்பினுடைய உச்சகட்டத்தை எட்டக்கூடிய அதைவிட அதிகமான கல்வி ஞானங்களை ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குவார். எங்களுக்கு அல்லாஹ் உடம்புல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், நல்ல சுகமாக வாழுகின்ற நிலையை தந்திருக்கிறான். நாங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை அல்லாஹ் நீடூடி காலம் அப்படியே சுகமாக நல்ல முறையில வாழ வைத்து விடுவான். இப்படி நாங்கள் எதை செய்கிறோமோ அந்த செய்கின்ற அந்த நியமத்துக்களுக்கு ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய நியமத்துக்கு நீ நன்றி செலுத்தியதனால் அதை ஸ்திரமாக வளமையானதாக அதை விட அதிகப்படுத்தியும் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவதாக நமக்கு குர்ஆன்ல வாக்களித்திருக்கிறார். அதே சமயத்தில் அந்த குர்ஆனுடைய வசனத்துல பின்னால் அல்லாஹ் என்று சொல்கிறான், வலஇன் கஃபர்தும் இன்ன அஸாபி லஷதீத். நான் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துக்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்தாமல் இந்த உலகத்துல எல்லாம் என்னாலதான் நடந்துச்சு, எல்லாம் என்னுடைய முயற்சி தான், நான் சம்பாதித்தது, நான் இப்படி நல்ல முறையில இருந்ததுனாலதான் என்னுடைய உடம்பு இப்படி இருக்கு, நான் சம்பாதித்த சொத்துக்கள் தான் இவ்வளவு இருக்கு, இப்படின்னு சொல்லி தன்னுடைய அதிகாரத்தையும் பெருமைத்தனத்தையும் நினைத்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு மறந்து விட்டார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான், இன்ன அஸாபி லஷதீத். என்னுடைய அஸாபு தண்டனை கடுமையாக இருக்கும் என்கிறான். என்னுடைய தண்டனை கடுமையாக இருக்கும். நான் பிடிச்சேன்னு சொன்னா அந்த புடி ரொம்ப இறுக்கமாக இருக்கும் என்று ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். நியமத்தை கொடுத்த இறைவனுக்கு அதை பிடுங்குவதற்கு ஒரு செகண்ட் கூட போகாது. நினைத்தால் அல்லாஹ் நெருப்பு மலையை இறக்கி வைப்பான், நினைத்தால் அல்லாஹ் தண்ணீரை இறக்கி வைப்பான்.
நினைத்தால் அல்லாஹ் காற்றை வீசச் செய்து அழித்து விடுவான். அல்லாஹ் நினைத்தால் உடம்புக்குள் நோயை ஏற்படுத்துவான். எதை வேண்டுமானாலும் அல்லாஹ்வுக்கு செய்ய முடியும். அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், நிஅமத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேனா, அந்த நிஅமத்துக்கு நன்றி உள்ள மனிதர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். எப்பொழுது நன்றி கெட்டவர்களா நீங்கள் ஆகிவிடுவீர்களோ அப்பொழுது என்னுடைய அதாபு தண்டனை மிக மிக கடுமையாக இருக்கும் என்று ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எச்சரிக்கையாக இந்த வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான். இன்னொரு வசனத்தை அல்லாஹ் இப்படி சொல்கிறான், ஃபذ்குரூனி அذ்குருக்கும், என்னை நீங்கள் நினைவுபடுத்துங்கள், திக்ர் செய்யுங்கள், நான் உங்களை திக்ர் செய்கிறேன், நான் உங்களை நினைக்கிறேன் என்று ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், வஸ்குரூலி, எனக்கு நீங்கள் நன்றி உள்ள மனிதர்களாகவும் இருந்து கொள்ளுங்கள், வலா தக்ஃபுரூன், நீங்கள் மாறு செய்யக்கூடியவர்களாக நன்றி கெட்டவர்களாக இருந்து விடாதீர்கள் என்று கூற ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பல திருக்குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கிறான். ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனே ஷாக்கிராக இருக்கிறான். ஷாக்கிர் என்றால் நன்றி உள்ளவனாக இறைவன் இருக்கிறான். சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு தண்ணீர் தாகம், ரொம்ப தாகம், அவர் தண்ணீரை தேடி அலைந்து திரிகிறான். ஒரு இடத்துல தண்ணீரை காண்கிறான். அப்படி தண்ணீரை காண்கின்ற பொழுது இவர் தண்ணீரை அருந்துவதற்காக நினைக்கின்ற பொழுது நாக்கை தொங்க போட்டுக் கொண்டு ஒரு நாய் தண்ணீர் தாகத்திலே அவனுக்கு முன்னால் வந்து நிற்கின்றது. அவனுக்கே தண்ணி தாகம், இந்த நேரத்தில் தண்ணீர் கிடைத்து விட்டது. ஆனால் அந்த தண்ணீரை குடிப்பதற்கு முன்பதாக ஒரு நாய் நாக்கை தொங்க போட்டுக் கொண்டு தண்ணீர் தாகத்திலே அந்த மனிதத்திலே வந்து நிற்கிறான். உடனே அந்த மனிதன் என்ன தெரியுமா செய்கிறான், இவர் அந்த தண்ணீரை குடிக்காமல் அந்த நாய்க்கு தண்ணீரை கொடுக்கிறான். இப்படி கொடுத்த அந்த மனிதனுக்கு இறைவன் ஹக்க சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான் தெரியுமா, ஃபஷக்கரல்லாஹ், அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறான். ஒருவனுக்கு உணவளிப்பது யார், குடிப்பதற்கு கொடுப்பது யார், ஆடை கொடுப்பது யார், எல்லாம் அல்லாஹுடைய பொறுப்பில் இருக்கிறது ஒன்று, எல்லாம் அல்லாஹ் செய்ய வேண்டிய ஒன்று. அப்ப இந்த இடத்துல இறைவன் செய்ய வேண்டிய ஒரு செய்தியை இந்த மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் எடுத்து அவன் அந்த நாய்க்கு தண்ணீரை கொடுத்து அந்த இடத்திலே நாயினுடைய தாகத்தை போக்குகிறான். இந்த விஷயம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சு போகும். நான் செய்ய வேண்டிய ஒன்று இந்த மனுஷன் செஞ்சிட்டானே, உதவி செஞ்சிட்டானே, அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபகஃபர லஹு, அல்லாஹ் அந்த மனிதனுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டான். ஒரு தண்ணி கொடுத்ததற்காக வேண்டி எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டான். இதை சஹாபாக்களிடத்தில் சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் வ இன்ன லனா ஃபில் பஹாயிம் அஜ்ரா, யா ரசூலல்லாஹ் அது ஒரு நாய் தானே, அது ஒரு வாயில்லாத ஜீவன், ஒரு பிராணி தானே, மனுஷன் இல்லையே, இந்த நாய்க்கு தண்ணி கொடுத்ததற்காக வேண்டியமா அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான் அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் இரக்கத்தன்மையோடு எந்த பிராணிக்கு எந்த உயிருள்ள ஒன்றுக்கும் உதவி செய்தான் என்று சொன்னால் அதற்காக அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறான். அல்லாஹ் அதற்காக வேண்டி அவனுக்கு நன்றி உள்ளவனாக இறைவன் ஆகிவிடுகிறான் என்கின்ற செய்தியை ரப்புல் ஆலமீனான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வல்லமையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நன்றி செலுத்துறது எப்படி என்கின்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள வரும். நன்றி செலுத்துறது 3 விதமான முறை இருக்கு. ஒன்று, நாவினால் செலுத்தக்கூடிய நன்றி. நாவினால் எப்படி நன்றி செலுத்துறது? யாராவது எங்களுக்கு உதவி செய்தால் அல்லது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய உதவிகள், நிஅமத்துக்கள், அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நல்ல பண்புகள், இவைகளை எல்லாம் நாங்கள் மனிதர்கள் எங்களுக்கு உதவி செய்தால் நாங்கள் அவருக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைர், அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி வழங்குவானாக என்று நாங்கள் சொல்றோம். இது மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றி. அல்லாஹ் எங்களுக்கு எத்தனையோ விதமான நிஅமத்துக்களை தந்திருக்கிறானே, அந்த நிஅமத்துக்களுக்கு நாவினால நன்றி செலுத்த முடியும். முதலாவது விடயம்.
அது எப்படி? அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்று நாவினால் எங்களுக்கு நிஅமத்துக்களுக்கு அல்லாஹ் தந்த அந்த நிஅமத்துக்களுக்கு நன்றி செலுத்த முடியும். இது ஒரு வகை. இன்னொன்று உடம்பினால் நாங்கள் செய்யக்கூடிய நிஅமத், உடம்பினால் நாங்கள் செய்யக்கூடிய நன்றி. அது எப்படி என்று சொன்னால், அல்லாஹ்வை நாங்கள் தொழுகிறோம், உடம்பால எங்களை உடம்ப வளைக்கிறோம், ருக்குக்கு போகிறோம், எழுந்திருக்கிறோம், சுஜூது செய்கிறோம். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய நன்றியில் உள்ளதுதான். நோன்பு நோக்கிறோம், இதுவும் அல்லாஹ்வுக்கு நாங்கள் செய்யக்கூடிய உடம்பினால் செய்யக்கூடிய ஷாக்கிர், அதாவது உடம்பினால் செய்யக்கூடிய ஷுக்ர், நன்றி. இது இரண்டாவது முறை. ஒன்னாவது நாவினால் எங்களுக்கு நன்றி செலுத்த முடியும், அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது உடம்பினால் நன்றி செலுத்த முடியும் அல்லாஹ்வுக்கு. தொழுவதின் மூலமாக, நோன்பு பிடிப்பதன் மூலமாக, ஹஜ் செய்வதன் மூலமாக, உம்ராக்கள் செய்வதன் மூலமாக எங்களுடைய உடம்பினால் நாங்கள் செய்யக்கூடிய நன்றி கடன். மூன்றாவது, இறைவன் தந்த நிஅமத்து இருக்கிறது, அந்த நிஅமத்தை தவறாக பயன்படுத்தாமல் இருப்பதும் ஒரு விதமான நன்றி செலுத்துவதுதான் அது. இது மூன்றாவது முறையான நன்றி செலுத்துவது. உதாரணமாக, அல்லாஹ் எங்களுக்கு நிறைய காசு பணத்தை தந்திருக்கிறான். இப்ப இந்த சல்லியை வச்சுக்கிட்டு, அல்லாஹ் தந்த நிஅமத்தை வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுக்கு மாறுபாடு செய்யாமல் இருப்பது. அந்த சல்லியை வச்சு எவ்வளவு வேலை செய்யலாம், எங்களுக்கு எத்தனை பாவமான காரியங்கள்லாம் அதை ஈடுபடுத்தலாம். யோசிச்சு பாருங்க, நிறைய பாவமான விஷயத்துக்கு அந்த பணத்தை எங்களுக்கு ஈடுபடுத்தலாம். இப்படி செய்யாமல் இருப்பது, இது அல்லாஹ்வுக்கு நாங்கள் செய்யக்கூடிய நன்றி கடன் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில பேர்கள் நன்றி செலுத்துறது எப்படி என்றே தெரியல. நிறைய காசு பணங்கள் அல்லது ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், நல்ல சுகமாக வாழ்கிறேன். இப்ப நான் சுகமாக வாழ்கிறேன் என்பதற்காக வேண்டி நான் பாவத்தில் ஈடுபடுகிறேன் என்று சொன்னால், ஒரு பாவத்தை நான் செய்கிறேன். இப்ப இவருக்கு சோமில்லா போனா அந்த பாவத்தை செய்ய இயலாம், அல்லாஹ்வுடைய நிஅமத் இல்லாம போனா அந்த பாவத்தை செய்யலாம். ஆனா இவர் இப்ப நல்லா இருக்கிறாரு, நல்ல சுகமாக இருக்கிறாரு, தெம்பாக இருக்கிறாரு, இவர் ஒரு பாவத்தில் ஈடுபடுகிறாரு. அப்ப இவர் என்ன செய்கிறார் என்றால், அல்லாஹ் தந்த நிஅமத்தை தவறாக பயன்படுத்துறாரு. இது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதில் இருந்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதாக ஆகிவிடும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது என்ன தெரியுமா? அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியத்தை இறைவனுடைய பாதையில செலவழிப்பது, அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் அந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்வது. அல்லாஹ் எங்களுக்கு பணத்தை தந்திருந்தால் அதை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில நாங்கள் செலவழிப்பது. அல்லாஹ் எங்களுக்கு சொத்து செல்வங்களை தந்திருந்தால் அதை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில நாங்க அதை ஈடுபட வைப்பது. இதுவெல்லாம் நிஅமத்துக்களுக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய நன்றி கடனில் உள்ளது என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். உதாரணமாக பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தில் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். அவங்க கால் வீங்க காட்டுன்னு சொல்லணுமா, கால் வீங்க காட்டுன்னு சொல்லணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய இபாதத்தை பற்றி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களிடத்துல கேட்கப்பட்டது. அப்ப ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இரவுல நின்று வணங்குவார்களாம். எப்படி? கால்கள் ரெண்டும் வீங்கும் அளவுக்கு தொழுவார்கள். இப்ப வீங்குவர காட்டு தொழுதால்தான் ரசூலுல்லாஹ் நபியாகவோ ரசூலாகவோ அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானா? அப்படி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே நபி ரசூல் தான். அவங்க கால் வீங்கு காட்டும் தொழுதுதான் அவர்கள் நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. ஆயிஷா நாயகி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க ஏன் இந்த அளவு தொழுகிறீங்க? உங்களோட கால்கள் ரெண்டும் வீங்குகின்ற அளவுக்கு நீங்க இப்படி எல்லாம் நின்று வணங்குறீங்க, ஏன் யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, ஆயிஷாவே, நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த அமல்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்படித்தான் ஒவ்வொரு நபிமார்களும் உலகத்தில் வாழ்ந்தார்கள், நன்றி உள்ள மனிதர்களாக வாழ்ந்தார்கள். சையதுனா யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் அழகை கொடுத்திருந்தான். அந்த அழகை வைத்து அவர்கள் தவறாக அதை பயன்படுத்த முற்படவில்லை. ஒரு ஆள்கிட்ட நல்ல அழகான மனுஷனாக இருந்தா எத்தனை பெண்கள் அவர்களை நோக்கி பின்னால வரக்கூடும்? எவ்வளவு பேர் வரத்தானே செய்வாங்க.
சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவ்வளவு பெரிய அழகு, அவர்களுடைய அழகுக்கு முன்னால் யாராவது நின்று பிடிக்க முடியுமா? அப்படி அழகை கொடுத்த அல்லாஹ் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு பின்னால பெண்களையும் அனுப்பி வைத்தான். ஆனால் அந்த பெண்களை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லையே. அந்த அழகை அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்தார்களே தவிர அல்லாஹ் தந்த நிஅமத்தை அவர்கள் புறக்கணித்தோ அல்லது அதை தவறாகவோ பயன்படுத்தவில்லை. அதனால் அல்லாஹ் அவர்களுடைய அழகை அப்படியே நியமமாக ஸ்திரமாக ஆக்கி வைத்து விட்டான். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் நல்ல வலிமையை கொடுத்தான். அதை அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் செலவழித்தார்கள், நன்றியுள்ள மனிதராக இருந்தார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் குரல் வலிமையை கொடுத்தான், அதை தவறாக பயன்படுத்தவில்லை. அந்த குரல் வலிமையை அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தௌரா அல்லாஹ்வுடைய ஜபூரை ஓதுவதில் அவர்களுடைய அந்த குரல் வலிமையை பயன்படுத்தினார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான். அந்த ஆட்சி அதிகாரத்தை வைத்து அவர்கள் தவறாக பயன்படுத்தவில்லை. அல்லாஹ் பொருந்திய முறையில் அவர்கள் அந்த ஆட்சியை நடத்தினார்கள். அல்லாஹ் அதனால் அவருடைய ஆட்சியை ஸ்திரப்படுத்தி நியமமாக்கி வைத்து விட்டார். இப்படி நபிமார்கள் எல்லாம் அதிலே வெற்றி கண்டார்கள். எப்படி? அல்லாஹ் கொடுத்த நிஅமத்தை அவர்கள் சரியான முறையிலே பயன்படுத்தியதினால் இறைவன் அதை அதிகரித்து கொடுத்து அதை நியமமாக அவர்களுடைய மௌத்து வரையிலும் அவர்களுடைய சந்ததியினர்களும் அவர்களுக்கு விட்டு செல்லுகின்ற சொத்தாகவும் அவைகளை அல்லாஹ் ஆக்கி கொடுத்து விட்டான். முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் பெரிய செல்வந்தராக இருக்கின்ற பொழுது அவர்களிடத்துல வந்து சொல்லப்பட்டது, உங்களுடைய சரக்கு சாமான்கள் எல்லாம் கப்பலிலே வந்தது, அந்த கப்பல் மூழ்கி விட்டது என்றார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்ஹம்துலில்லாஹ் என்றார்கள். கொஞ்ச நேரம் கழித்து வந்து சொன்னார்கள், உங்களுடைய கப்பல் மூழ்கவில்லை என்று சொல்லி ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்கிறார்கள். பாருங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதில் அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது என்று. சந்தோஷமான செய்தியை சொன்னாலும் அல்ஹம்துலில்லாஹ், கவலையான செய்தியை சொன்னாலும் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்றார்கள். அதனால் ஒன்று, உலகம் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கவில்லை என்பது உறுதி. இன்னொன்று, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள மனிதராக இருந்தார்கள் என்பது இன்னொன்று. இப்ப எங்க நாங்கள்லாம் பார்ப்போம்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு எப்பொழுது நாங்கள் நன்றி செலுத்துறோம்? ஒரு கஷ்டம் வந்துச்சு, அந்த கஷ்டம் எங்களை விட்டும் போயிட்டு கஷ்டம் இல்லாம போச்சு, உடனே நாங்க என்ன செய்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹ் என்கிறோம். அப்ப நல்லா இருக்க போக்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது இல்ல. ஒரு கஷ்டம் வந்து போனாதான் நாங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நிலையில இருக்கிறோம். அல்லது எங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி நடக்குது, ஒரு நல்ல விஷயம், நல்ல ஒரு லாபம் ஒன்று கிடைக்க போகுது, ஒரு 100 கோடி லாபம் கிடைக்குது என்று சொன்னதோட அல்ஹம்துலில்லாஹ் என்று சந்தோஷத்தோட சொல்றோம். இது சந்தோஷமான விஷயத்துக்காக வேண்டி அல்ஹம்துலில்லாஹ். இதையே எங்களுக்கு ஒரு 100 கோடி லொஸ்டாவிட்டன்னு சொன்னா உடனே மூஞ்ச அப்படியே தொங்க போட்டுக்கிட்டு ஏதோ அல்லாவே இல்லாத மாதிரி நாங்க பேசுறதும் நினைக்கிறதும் கவலைப்படுறதும் இப்படி இருக்கிறோம். அப்ப கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் சந்தோஷத்திலும் எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள மனிதராக இருந்தீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்த நேரத்தில் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி, உடம்பினாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி, அல்லாஹ் தந்த நிஅமத்துக்களுக்கு நீங்கள் மாறுபாடு செய்யாமல் இருந்தால் போனதை விட அதிகமாக நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு தருவார். எத்தனையோ பேர்களுக்கு இந்த மனநிலை இல்லாமல் இருக்கு. எல்லாமே போச்சு, ஒரு வெள்ளம் தான் வந்துச்சு, ஒரு காத்து தான் அடிச்சிச்சு, மொத்தமும் போயிடுச்சு, எல்லா பிசினஸும் லாஸ்ட் ஆகிட்டு, வீட்டில் இருக்கிற சாமான் எல்லாமே போச்சு, இனிமேல் நாங்க எப்படி முன்னேறது என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். அப்படி அல்ல. அல்லாஹ் சொல்றான், நீங்க எனக்கு கஷ்ட நேரத்திலும் என்னை நீங்கள் நன்றி உள்ள மனிதர்களாக அல்ஹம்துலில்லாஹ் என்று மன நிறைவோடு நீங்க சொன்னீங்க என்று சொன்னால் உங்களுக்கு போனதை விட அதிகமாக நான் தருவேன். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நான் நீங்க நன்றி உள்ளவராக இருந்தால் நான் அதிகமாக தருவேன். ஆனா நீங்க நன்றி கட்டத்தனமாக நடந்தால் இன்ன அஸாபி லஷதீத், உங்களுக்கு நான் பிடிக்கிற பிடி அஸாபு கடுமையாக இருக்கும் என்று ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எச்சரித்து சொல்லி காட்டுகிறான். எனவேதான் நாங்கள் எங்களுடைய வாழ்நாளில் எத்தனையோ கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை எல்லாம் சந்திக்கின்றோம். அதே போன்று சந்தோஷமான செய்திகளையும் நாங்கள் சந்திக்கிறோம். இந்த செய்திகள் அத்தனையும் எங்களுக்கு இறைவன் எங்களை சோதிப்பதற்காக வேண்டி
எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நிலைகள் தான் இவைகள். அப்படியான நிலைகளில் நாங்கள் ஒரு பொழுதும் மனம் தளர்ந்து விடாமல் இறைவனுக்கு நன்றி உள்ள மனிதர்களாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக இறைவன் போனதை விட அதிகமாக, எங்களை விட்டும் அழிந்ததை விட அதிகமாக, எங்களுக்கு கைமீறி போன அத்தனை பிசினஸ்கள், அத்தனை விஷயங்கள் எல்லாத்திலும் இறைவன் எங்களுக்கு கை கொடுத்து உதவுவான். நிச்சயமாக ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான நன்றி உள்ள மனிதர்களாக எங்கள் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எமது பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. மனைவி மக்கள், நாம் நேசித்தவர்கள், நம்மை நேசம் கொண்டவர்கள், பூரா உலகிலே வாழுகின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், அவர்களிலே ஹயாத்தானவர்கள் மௌத்தானவர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், காலநிலையை எங்களுக்கு நீ சாதகமாக ஆக்கி தந்தருள் புரிவாயாக. கடுமையான காற்றை எங்களின் மீது அதாபாக ஆக்கி விடாதே ரப்பே. யா அல்லாஹ், கடுமையான மலைகளை எங்களின் மீது அதாபாக ஆக்கி விடாதே ரப்பே. யா அல்லாஹ், மண் சரிவுகளை கொண்டு எங்களுக்கு அதாபை, வேதனைகளை தந்து விடாதே ரப்பே. யா அல்லாஹ், அத்தனையை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய சோதனையை, வேதனையை தாங்கக்கூடிய சக்தி எமக்கு இல்லை ரப்பே. யா அல்லாஹ், உன்னுடைய சோதனைகளை, வேதனைகளை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் மண் சரிவுகளிலே அதே போன்று வெள்ளங்களிலே சிக்கி தவித்து யா அல்லாஹ் உயிர்களை இழந்தார்களோ அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் ஷஹீதினுடைய நன்மைகளை கொடுத்துருவாயாக. யார் யாரெல்லாம் இதன் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களாக வாழ்கிறார்களோ ரப்பே, அத்தனை பேர்களுக்கும் நீ இருந்ததை விட பன்மடங்கு அதிகமாக செல்வ செழிப்பை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், மனதிலே ஈமானை உறுதியாக கொடுத்தருள் புரிவாயாக. எல்லா விதமான ஹைறுகளையும் கொடுத்தருள்வாயாக. உலகத்தில் எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ ரப்பே, அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் நீ உதவியாளனாக இருந்து கொள்வாயாக. எங்களுடைய துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய பொருட்டினால் ஏற்றுக்கொள்வாயாக. லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா